தேர்ட் ஆயிட்டு இருக்கேங்க. உங்களோட ஒர்க்கை நீங்க அனுப்பினீங்களா இல்லம்மா? சரி, சேர்த்து படிச்சா ஆ திருத்திருக்கீங்க. பிஸ்மில்லா. கொஞ்சம் ஓதுங்க. நான் அடுத்த பாடத்துக்கு புதிய சாப்டர் போவோம் இன்ஷா அல்லாஹ். உங்களை ஓதிட்டே பேசிடுவோம். بسم الله الرحمن الرحيم فسبح بحمد ربك واستغفر إنه இல்ல, كان அந்த கொயினை மட்டும் மாத்தணும். காவை தூக்கணும். வஸ்தக்ஃபிர். واستغفر வஸ்தக்ஃபிர். واستغفر திருப்பி போதுங்க. فسبح بحمد ربك واستغفر إنه كان توابا திருப்பி போதும். فسبح بحمد ربك واستغفر إنه كان توابا إن شانئك هو الأبتر மூணாவது. حتى زرتم المقابر மகாபீர். இந்த مقابر சவுண்ட் எடுத்துக்கோங்க. مقابر திருப்பி போதுங்க. حتى زرتم المقابر நாலாவது. إن ربهم بهم يومئذ لخبير சரி, லாஸ்ட் வேர்ட். وحصل ما في الصدور நாக்கு தொண்டையில பின்னுக்கு போகணும். م. சுதூர். صدور போத. وحصل وصدور وحصل ما في الصدور. وحصل ما في الصدور சரி, நாங்க இன்றைக்கு இன்னொரு முக்கியமான விஷயத்துக்கு வரோம். இப்ப ரா பத்தி நாங்க ஃபுல்லா படிச்சிட்டோம். சரியா? ஆனால் نعم ராட விதிவிலக்கான சில சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஏன்னா விதிவிலக்கண்டா இதுவரைக்கும் படிச்ச ரூல்ஸுக்குள்ள உள்ளடங்காத இடங்கள் அதான் விதிவிலக்குன்னு சொல்றேன். விதி என்று சொன்னா தெரியும், آه. ஒரு சட்டமாகும். விதிவிலக்கு என்று சொன்னா குறிப்பிட்ட சட்டத்துக்கு உட்படாத விஷயங்களாகத்தான் நீக்கும். வேணா அப்ப இந்த இடத்துல நான் பார்க்க போறது أما ராவினுடைய விதிவிலக்கான சந்தர்ப்பங்கள். மூன்று நான்கு சந்தர்ப்பங்கள் இருக்குது. முதலாவது, சுக்கூன் செய்யப்பட்ட ராவை தொடர்ந்து வல்லினமான எழுத்தொன்று வருதல். எங்களுக்கு தெரியும் வல்லினமான எழுத்துக்கள் எது எது என்று சொல்லியா. آه. அப்ப சுக்குன் செய்யப்பட்ட தெரியும். ராவுக்கு தொடர்ந்து வாரது ஒரு வல்லினமான எழுத்தொண்டு வந்துச்சு என்றால் அந்த சந்தர்ப்பத்துல குறிப்பிட்ட அந்த ராவை எந்த இடத்திலும் நாங்க வல்லினமாகவே தான் ஓத வேண்டும். சரியா? நாங்க அதை சரி. உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொன்றையும் உதாரணத்தோட பார்ப்போம். ரெண்டாவது, இந்த இடத்துல உங்களுக்கு அதை மூணையும் விளங்கப்படுத்திட்டு ஒவ்வொன்றா பார்ப்போம். சுக்குன் செய்யப்பட்ட ராக்கு முன்னால, இப்ப முன்னால முதலாவது சொன்னோம் தொடர்ந்து பின்னுக்கு வாரது. இப்ப ராக்கு முன்னுக்கு வாரது ஹம்சத்துல் வசூல் வருதல். ஹம்சத்துல் வசூல் என்று சொன்னா என்னன்னு சொன்னா அடிப்படையில் அந்த அலிஃப் ஒன்று வரும். அதாவது சுக்கூன் செய்யப்பட்ட ராக்கு முன்னால் அலிஃப் ஒன்று வரும். அந்த அலிஃப் அடிப்படையில குறியீடுகளை பெற்று வராது. பத்தகத்துன் கஸ்ரத்துன் லம்மத்துன்களை பெற்று வராது. சரி. சரியா? நாங்க என்ன செய்யணும் என்றால் அந்த இடத்துல குறிப்பிட்ட அந்த அலிஃபுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்து ஓதணும். ஒரு குறியீடு ஒன்றை கொடுத்து ஓதணும். பத்தகத்தனையோ கஸ்ரத்தனையோ கொடுத்து நாங்க ஓதணும். அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் குர்ஆன்ல இருக்குது. அந்த நேரத்திலும் அந்த ராவை எந்த சந்தர்ப்பத்திலும் என்ன செய்யணும்? வல்லினமாகவே தான் நாங்க ஓதணும். சரி. சரி, இது இரண்டாவது. மூன்றாவது, ராவானது சுக்கூன் செய்யப்பட்டு நிறுத்தப்படும் போது அதற்கு முன்னால் சுக்கூன் செய்யப்பட்ட யா இருக்கணும். அந்த சந்தர்ப்பத்துல எப்பயும் நாங்க மெல்லினமாக ஓதணும். அதாவது இது சமரியை பார்த்தீங்கன்னா மொத்தமாக இரண்டு இடங்கள்ல நாங்க வல்லினமா ஓதணும், ஒரு இடத்துல மெல்லினமா ஓதணும். அந்த மெல்லினமா ஓதுறது எப்ப? ராக்கு சுக்கூனை வச்சு நிப்பாட்டணும். அதற்கு முன்னால சுக்கூன் செய்யப்பட்ட யா ஒன்று இருக்கணும். இந்த சந்தர்ப்பத்தில் நாங்க எப்பயும் அதை மெல்லினமாக ஓதணும். கிளியரா?
சரி. ஆ, இப்ப நாங்க சரி. ஒவ்வொன்றா வருவோம். சுக்குன் செய்யப்பட்ட ராவை தொடர்ந்து வல்லினமான எழுத்தொன்று வாரத்துக்கான உதாரணத்தை நீங்க பார்க்கலாம். இந்த ஐக்குது சுக்குன் செய்யப்பட்ட ரா. அந்த ராவை ம். தொடர்ந்து வாரது என்ன வைக்குது? சுவாத். சுவாது. அது ஒரு என்ன எழுத்து? ஒரு வல்லினமான எழுத்து. இந்த வல்லினம். சந்தர்ப்பத்தில் நீங்க எப்படி வல்லினம். சொல்லப்படாது? சட்டத்தை கேட்டான்னு சொல்லணும். சொல்லப்படாது. சுக்குன் செய்யப்பட்ட ரா வந்திக்குது. ராக்கு முன்னால் வைக்கிறது கஸ்ரத்து நீக்குது. எனவே மீர் என்று ராவை நாங்க மெல்லினமாக ஓதணும் என்று சொல்ற சட்டம் பிள்ளை. இப்பொழுது உங்களுக்கு பிள்ளை. இதுக்கு பின்னால பிள்ளை. இது வரைக்கும் சரி. இப்ப நீங்க படிக்கிறீங்க. எனவே இது உங்களுக்கு இதுக்கு பின்னால பிள்ளை. சட்டம் எப்படி சொல்லணும்? சரி. சுக்குன் செய்யப்பட்ட ராவுக்கு தொடர்ந்து வாரது வல்லினமான எழுத்து சுவாதாய்க்கிறதால அந்த ராவை நாங்க வல்லினமாக ஓதணும் என்று நாங்க சட்டத்தை மாற்றி சொல்லணும். ஓதலும் சரி. மாறணும். மியர் சோது மியர் என்று வல்லினத்துக்கு மாறணும். இந்த மாதிரியான சில சரி. குறிப்பிட்ட சில வசனங்கள் மட்டும்தான் குர்ஆன்ல இருக்குது. எனவேதான் நாங்க இதை விதிவிலக்கான சட்டமா கொண்டு வரோம். நிறைய விஷயங்கள் இல்ல, சரி. ஒன்று ரெண்டுகள் தான் குர்ஆன்ல இருக்குது. ரெண்டாவது சரி. ஹம்சத்துல் வஸ்ல பார்ப்போம். இப்ப நீங்க இந்த வசனத்தை எடுத்தீங்கன்னால் இந்த வசனத்துல உண்மையில குர்ஆன்ல இந்த அலிஃபுக்கு எந்த ஒரு அடையாளமும் மீக்காது. நாங்க என்ன செய்வோம்? ம். இந்த ஆமாம். அடையாளத்துக்கு இந்த அலிஃபுக்கு கஸ்ரத்துனை போட்டு ஓதுவோம். இர் ஜே இ என்று கஸ்ரத்துனை போட்டு ஓதுவோம். ஆனா அலிஃப் ராக் சுக்குன் செய்யப்பட்ட ராக்கு முன்னால அலிஃப் வருது. அந்த அலிஃபுக்கு கஸ்ரத்து நிக்கிறதால இந்த ராவை நாங்க மெல்லினமா ஓதணும் என்கிறது பிழை. ஏன்? இந்த அலிஃபுக்கு பேர் என்ன? ஹம்சத்துல் வசல். ஹம்சத்துல் வசல்ன்றத சரியா மீனிங் என்னன்னு சொன்னா இணைத்து ஓதப்படுகின்ற ஹம்சா. அப்படின்னா என்ன? இந்த அலிஃபுக்கு முன்னால ஒரு வசனம் வந்து தானே, அந்த ஆமாம். வசனத்தையும் இந்த ராவையும் ஜாயின் பண்ணி கொண்டு போறது இந்த ஹம்சத்துல் ஹம்சாங்கிற ரெண்டையும் சேர்த்து விடும். ஆனா சரி. வசனத்துல ஆரம்பத்துல வந்துச்சு இதுன்னு சொன்னா அந்த சேர்த்தலுங்கிறது இடம்பெற மாட்டாது. மாற்றமாக அந்த அலிஃபுக்கு ஒரு குறியீடு வைக்கப்பட்டு அதுக்கு ஊடாகத்தான் அது உச்சரிக்கப்படும். அப்ப அந்த இடத்துல இர்ஜிஐ என்று மெல்லினமாக ஓத முடியாது. ஹம்சத்துல் வசூல் வந்திக்கிறதால நாங்க அதை என்ன செய்யறோம்? வல்லினமாகவே தான் ஓத வேண்டும். சரி. சரி, நாங்க அடுத்த மூணாவதுக்கு வருவோம். கொஞ்சம் நீ வர மூணாவது பகுதி. ராவானது சுக்கூன் செய்யப்பட்டு நிறுத்தப்படும் போது அதற்கு முன்னால் சுக்கூன் செய்யப்பட்ட யா வருதல் எந்த சந்தர்ப்பத்திலும் மெல்லினமாக ஓதுறது. இப்பங்க பாருங்க, இந்த ராக்கு என்ன செய்ய போறீங்க? இப்ப சுக்கூனை வச்சு நிப்பாட்ட போறீங்க. மீன் ஹோயீர். சரியா? அதுக்கு முன்னுக்கு என்ன செய்றீங்க? என்ன ஆமாம். செய்யப்படுது? சுக்கூன் செய்யப்பட்ட யா வந்து யா வந்திக்குது. இந்த இடத்துல என்ன வந்திக்குது? அஹ், பா ஹாக்கு என்ன ஜ அடையாளம் இருக்குது? பத்ஹத்துன்னு இருக்கு. இந்த இடத்துல கஸ்ரத்துன் வந்தாலும் சரி, இந்த இப்ப இந்த ராவை மலினமாவது அப்படியா பத்தாத்துன்னு வந்திக்குது. இல்ல, மாத்தி இல்ல, மெல்லினமா ஓடும். மெல்லினமாகவே தான் ஓதணும். இந்த இடத்துல கஸ்ரா வந்தாலும் சரி, லம்மத்துன்னு வந்தாலும் சரி, ஃபத்ஹத்துன்னு வந்தாலும் சரி, எது வந்தாலுமே இந்த ரூல்ஸ் இறுதியாக வரக்கூடிய ராக்கு சுக்கூன் வைக்கப்பட்டு நிறுத்தப்படுகிறது. அதற்கு முன்னால் அவ்வாறு சுக்கூன் செய்யப்பட்ட யாவாக இருக்குதென்றால் சரி, கண்டிப்பாக கட்டாயமாக அந்த ராவை நாங்க எல்லா சந்தர்ப்பத்திலும் மெல்லினமாக ஹொய்ர் என்று நாங்க ஓத வேண்டும். ம். இது விளங்கிட்டா? சரி. ஆ, புரியுதுங்க. சில விஷயம் உங்களோட ஆட முழுமையான கேன்சர் முடிஞ்சிக்குது. இதுக்கு பின்னால் நாங்கள் புதிய ரெண்டாவது சாப்டர் சட்ட பகுதியில் இரண்டாவது சாப்டருக்குள்ள போவோம் இன்ஷா அல்லாஹ். அதுக்குரிய ஏற்பாடு நாங்கள் செய்கிறோம். படித்த விஷயங்களை கட்டாயம் கவனமாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓதுங்க. அடிக்கடி நிறைய ஓத போக்குள்ள அந்த விஷயங்களை எடுத்து எடுத்து பாருங்க. சும்மா சட்டத்தை பார்க்க வேணாம். சரி. குர்ஆனை ஓது நேரத்தில் பார்த்தா சரிங்க. எங்களுக்கு மறக்காது. நல்ல இஸ்லாம். சரிங்க. அஸ்ஸலாமு